வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐஎஃப்இ. ஐஐஎஃப்இன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன? அத வந்து எங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்னு என்ன? எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணி பேசப் போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஐஎஃப்இன்னா என்ன? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐஐஎஃப்இ. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு வரலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இமிடியேட்லி இன்வோக்ட் ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஐஐஎஃப்இ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது எப்ப வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு அடுத்தே அது உடனே இமிடியேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிரும். அதனால தான் நம்ம வந்து அது இமிடியேட்லி இன்வோக்ட் ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாரி வந்து சொல்றோம். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து இந்த இன்டர்பிரட்டர் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த இன்டர்பிரட்டர் ரன் ஆகும்போது, எப்ப அது வந்து அந்த ஏஎஃப்இ பாக்குதோ, அது உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிரும் அந்த ஏஎஃப்இ. ஸோ இததான் வந்து இதோட பர்ப்பஸே வந்து அதுக்கு தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவா ஒரு ஸ்கோப் வந்து ஒரு கிரியேட் பண்ணும். அந்த அந்த கோட் அதுக்குள்ள என்ன இருக்கோ, அந்த கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிரும். அதாவது இப்ப குளோபல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ குளோபலா வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் வைக்கிறோம். அதெல்லாம் இல்லாம நம்மளால வந்து உடனே இந்த ஃபங்ஷன் எனக்கு உடனே நடக்கணும். இது உடனே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐஏஎஃப்இ. ஸோ ஓகே. இப்ப ஐஐஎஃப்இன்னா என்னன்றது தெரிஞ்சுச்சு. ஸோ அத எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியணும்ல. ஸோ ஹவ் ஐஐஎஃப்இ வொர்க்ஸ். ஸோ இந்த எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு டிபிக்கலா வந்து ஒரு ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன் மாரி தான். ஸோ எப்படின்னா ஒரு பாரந்தசிஸ் வந்து நம்ம என்குளோஸ் பண்ணுவோம். ஸோ பாரந்தசிஸ் வந்து ஓகே. ஒரு பாரந்தசிஸ் வந்து நம்ம என்குளோஸ் பண்ணுவோம். ஸோ அத பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் டிக்ளரேஷன வந்து வைப்போம். ஸோ வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு பாரந்தசிஸ் வந்து போடுவோம். ஸோ போட்டோம்னா அந்த ஃபங்ஷன் வந்து உடனே வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். சரி ஓகே. இது எப்படி வந்து நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்டாக்ஸ், பேசிக் சின்டாக்ஸ் வந்து பார்த்தரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாரந்தசிஸ. ஒரு ஃபங்ஷன் வந்து உள்ள எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்ஷனுக்குள்ள அந்த கர்லி பிரேஸ் போடுறேன். ஸோ இது வந்து இந்த நடுவுல கர்லி பிரேஸ்க்கு நடுவுல நீங்க வந்து உங்களோட கோட வந்து எழுதிக்கலாம். நான் மத்தபடி வந்து மறுபடியும் வந்து அத வந்து குளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ குளோஸ் பண்ணி விட்டோனே, இதுதான் வந்து அந்த ஃபங்ஷன எழுதுறதுக்கு. ஸோ இது இப்போ ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, வெறும் ஜஸ்ட் அந்த பிராக்கெட் உடனே பக்கத்திலேயே போட்டோம் அப்படின்னா, உடனே இமிடியேட்டா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து இமிடியேட்லி இன்வோக்ட் ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன். சரி ஓகே. இப்ப வந்து இந்த நம்ம சொல்லியிருந்தோம்ல, இதுதான் வந்து என்குளோசிங் பாரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷனா வந்து இதுவாகுமே தவிர்த்து, ஒரு டிக்ளரேஷனா வந்து வராது. ஸோ இந்த ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷனா இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன்னா என்ன? ஃபங்ஷன் டிக்ளரேஷன்னா என்ன? அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா வந்து அந்த வீடியோல பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயே வந்து குடுக்குறேன். ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான், அந்த ஃபைனல் பாரந்தசிஸ் இருக்குல்ல, இந்த 2 இது இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இமிடியேட்டாவே இன்வோக் பண்ணிடும் அந்த ஃபங்ஷன. சரி ஓகே. இப்போ வந்து இதுவும் ஓகே. சின்டாக்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் நான் இத வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒய் யூஸ் ஐஏஎஃப்இ. இத நான் வந்து ஏன் யூஸ் பண்ணணும்? ஸோ ஓகே. ஐஏஎஃப்இன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐஏஎஃப்இ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இத வந்து ஏன் யூஸ் பண்ணணும்? எதுக்கு யூஸ் பண்ணணும்? அப்படின்றது இருக்குல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன். ஸோ இந்த என்கேப்சுலேஷன்னா வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த குளோபல் நேம் ஸ்பேஸ வந்து இது வந்து பொல்யூட் பண்ணவே பண்ணாது. ஏன் அப்படின்னா, இதோட வேரியபிள்ஸ், ஃபங்ஷன்ஸ் எல்லாமே அதோட ஓன் ஸ்கோப்க்குள்ள தான் வந்து இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து என்கேப்சுலேஷன்ல வந்து அதாவது குளோபல் நேம் ஸ்பேஸ வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் வேரியபிள்ஸ். ஸோ பிரைவேட் வேரியபிள்ஸ். இந்த பிரைவேட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ வந்து ஐஐஎஃப்இக்குள்ள அந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம வைக்கிறோம்ல, அத வந்து என்னால வெளியவும் எடுக்க முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கோப்ப வந்து கிரியேட் பண்ணும். இந்த ஸ்கோப்னால என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் இது எல்லாத்த பத்தியுமே வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் அத வந்து ஐ பட்டன்லயே வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கோப் புரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு பிரைவேட் வேரியபிள்ஸ்னா என்ன, பிரைவேட் ஸ்கோப்னா என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஓகே. 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்றது. அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ஐஏஎஃப்இ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மத்த ஸ்கிரிப்ட்டோடயோ இல்ல எதோடயோ வந்து இது வந்து கான்ஃப்ளிக்ட்டே ஆகாது. இது அதோட ஓன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனையே கான்ஃப்ளிக்ட்டே வராது. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலைசேஷன்ஸ். இனிஷியலைசேஷன்ஸ். இந்த இனிஷியலைசேஷன்ஸ்னா என்னன்னா, இந்த ஐஏஎஃப்இ வந்து காமனா எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா,
அந்த கோடு வந்து ரன் ஆகும்போது அந்த ஒன்ஸ் அது ஒரே ஒரு வாட்டி தான் வந்து ரன் ஆகும். நம்ம திருப்பி திருப்பி அத ரன் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து நடக்காது இந்த ஐஏஎஃப்இல. சரி ஓகே. இது எல்லாமே வந்து நம்ம தியரி வைஸா பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள வச்சு பார்ப்போம். எப்படி வந்து இந்த ஐஏஎஃப்இன்றது ஒர்க் ஆகுது அப்படின்றத. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விஎஸ் கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த சின்டாக்ஸ ஃபர்ஸ்ட் வந்து போட்டுறலாம். ஸோ ஃபங்ஷனு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிராக்கெட் இதுக்குள்ள தான் நம்மளோட கோட் இருக்க போகுது. ஸோ இந்த கோட்ல வந்து ஜஸ்ட் வந்து நான் கன்சோல் டாட் லாக் மட்டும் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் அன் ஐஏஎஃப்இ அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம போட்டாச்சு இந்த ஃபங்க்ஷனை. இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த பராந்தசிஸ் வந்து மறுபடியும் போடணும். போட்டாதான் நமக்கு அது வந்து கால் ஆகும். சரி ஓகே. இப்போ நான் வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அன் ஐஏபி. உடனே வந்து நடந்துருச்சு பாத்தீங்களா? நான் இப்போ இதை வந்து தூக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் காலே வந்து நடக்காது. ஸோ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வந்து எரர் வந்து அடிக்குது. ஸோ நம்ம இதை வந்து கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து இது நடந்துரும். ஸோ திஸ் இஸ் அன் ஐஏஎஃப்இ. எப்ப இந்த கோட வந்து இந்த இன்டர்பிரட்டர் பாக்குதோ அது உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ எவ்வளவு சீக்கிரமா அது பாக்குதோ டக்கு டக்கு டக்குன்னு அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். சரி ஓகே. இது வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? என்னால பாராமீட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுவுமே வந்து முடியும். ஸோ நான் அதை வந்து எப்படி பண்றது அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ பிளஸ் இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னால நேமே வச்சுக்கலாம். ஸோ இந்த பாராமீட்டர்ஸ்லயே நான் வந்து நேம வாங்கணும். ஆனா இங்க நேம பாஸ் பண்ணணும்ல. ஃபங்ஷனுக்கு நம்ம எப்பவுமே பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ அத வந்து எப்படி பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து அஸ்வின் அப்படின்ற மாரி வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது உடனே ரன் ஆகும்னு சொன்னேன்ல. அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு ஹலோ அன்டிஃபைன்டுன்னு வந்துச்சு. அப்புறம் தான் வந்து ஹலோ அஸ்வின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பாராமீட்டர்ஸ் வச்சுமே நம்ம வந்து இப்படிதான் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். மத்த ஃபங்ஷன்ஸ் மாரி தாங்க இதுவும். ஸோ இது வந்து உடனே நடக்கும். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த வேரியபிள்ஸ வந்து என்கேப்சுலேட் பண்றது எப்படி அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். அப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்றது அப்படின்றதையுமே வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன்லேருந்து சும்மா இப்போதைக்கு இதெல்லாம் வந்து தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு இதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ ஓகே. இப்போதைக்கு நான் அந்த கன்சோலை மட்டும் மாத்திக்கிறேன். பட் இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ லெட் பிரைவேட் வேரியபிள்ன்ற மாதிரியே அதுக்கு நேமே வச்சுக்கலாம். ஸோ பிரைவேட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பிரைவேட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து அக்சஸ் பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் வேரியபிள வந்து ஜஸ்ட் வந்து இங்க வந்து கன்சோல் பண்ணி விடுறேன். ஸோ கன்சோல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து அந்த ஐஏஎஃப்இக்குள்ள என்னால வந்து அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது மட்டும் வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு கரெக்டா ரன் ஆகுதா அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் பிரைவேட் அப்படின்றது கரெக்டா வந்து ரன் ஆகுது. ஸோ நான் இங்க வந்து ஒரு கன்சோல் போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் இங்க வந்து பிரைவேட் வேரியபிள் அப்படின்றத போடலாம். ஸோ லைன் நம்பர் 9ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஸோ பிரைவேட் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன். இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எரர் வரும். ஸோ நம்ம கன்சோல்ல போட்டிருக்கனால நமக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எரர்ஸ்ல ஷோ பண்ணீங்கன்னா தெரியும் பிரைவேட் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது இல்ல. இது ஏன் அப்படின்னா நான் இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கோப்புக்குள்ள இருக்கும் போது இது வந்து அது பிரைவேட் வேரியபிள் தான். அதுக்குள்ள இருக்கிறத என்னால வெளியே எடுத்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து எரர் வந்து வரும். ஸோ இனிஷியலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ இனிஷியலைஸ் பண்றதுன்னா எப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிப்போம். கமெண்ட் பண்ணிட்டு நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்தோம்னா ஓகே நமக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் கான்ஃபிக் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு ஏபிஐ கீ ஒரு ஏபிஐ யூஆர்எல் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தலாம். இனிஷியலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஏபிஐ கீ அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஏன் கான்ஸ்ட் போடுறேன் அப்படின்னா இதோட வேல்யூஸ் வந்து என்னோட சேஞ்சே ஆகாது. அன்லெஸ் ஆர் அன்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ற வரைக்கும் அது சேஞ்சே ஆகாது. ஸோ அதனால நான் கான்ஸ்ட்ல போடுறேன். ஸோ கான்ஸ்ட் ஏபிஐ யூஆர்எல்னு சொல்லி ஒன்று வச்சுக்கலாம். யூஆர்எல் அதுலயுமே சும்மா வந்து https api.twitter.com சும்மா ஏதோ ஒரு இது வந்து வைக்கணும்ன்றதுனால நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ரிட்டர்ன் பண்றேன்ல. ஸோ ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஐ கீல வந்து ஏபிஐ கீன்றதே தான் நான் வந்து செட் பண்ணி விடுறேன். நீங்க இதை வந்து ஷார்ட் ஃபார்மும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்படியுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ ES6ல வந்து நம்ம எப்படின்னா ஒரே வேரியபிள் நேம் அந்த இது இருக்கு அப்படின்னா ஏபிஐ கீனா அதையே கம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் இருந்தாலுமே வந்து புரியணுன்றதுக்காக நான் இப்படியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஏபிஐ யூஆர்எல். ஸோ இதையும் வந்து வச்சாச்சு. இது வந்து இமீடியட்லி இன்வோக் ஃபங்க்ஷன் தானே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து
கால் பண்ணி விட்டுறேன். ஸோ கால் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து என்னால அக்சஸ் பண்ண முடியுமா? இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ வந்து என்னால அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அது எப்படி முடியும்ன்றத நான் வந்து சொல்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த பிரைவேட் வேரியபிள பார்க்கும்போது நம்மளால பிரைவேட் வேரியபிள்ன்றத எடுக்கும்போது அக்சஸ் பண்ண முடியல. நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க இந்த கான்ஃபிக் இருக்குல்ல. ஸோ இந்த கான்ஃபிக் டாட் ஏபிஐ கீயா ஏபிஐ யூஆர்எல்லான்னு கேக்குது. ஸோ நான் அந்த ஏபிஐ கீய வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு எனக்கு வந்து இங்க இன்ஃபோக்கு போயிடுறேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 4, 5 இங்க இதான் நம்ம குடுத்துருக்கோம். அது வந்து எனக்கு அங்க வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ணி அந்த வேல்யூஸ வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த வேரியபிள் வந்து பிரைவேட்டா தான் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால அக்சஸ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அதுவும் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கான்ஃபிக்னால. இப்ப நான் டைரக்ட்டா கான்ஃபிக் இல்லாம வெறும் ஏபிஐ கீன்னு மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் தான் வந்து அடிக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏபிஐ கீ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இத தான் வந்து நம்ம சொல்றோம். இது வந்து பிரைவேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குளோபல் நேம் ஸ்பேஸ் அந்த பொல்யூஷன் சொல்லி சொல்றோம்ல, எப்படி அது வந்து என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து குளோபலா ஒரு வேரியபிள் வைக்கிறோம். லோக்கலா ஒரு வேரியபிள் வைக்கிறோம். ஸோ இந்த குளோபல் வேரியபிள்ல வந்து என்னால வந்து அந்த ஐஐஎஃப்இக்குள்ள அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா லோக்கல் வேரியபிள் இருக்குல்ல, அது வந்து பிரைவேட்டா இருக்கும். அத வந்து நான் வெளிய எடுத்து போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து வராது. ஏன் அப்படி வராது அப்படின்னா, இது வந்து வெளியில இருக்கு. இது வந்து உள்ள இருக்கு. பிரைவேட்டா இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து வராது. இந்த மாரி கான்ஃப்ளிக்ட்டும் வந்து அடிக்காது. அன்டிஃபைன்டா இருக்கு அந்த மாரி தான் வரும். ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா, நான் அதையுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகே. இதையுமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் குளோபல் வேர் இஸ் ஈக்குவல் டூ இந்த மாரி வந்து ஜஸ்ட் வந்து குளோபல் அப்படின்னு சொல்லி நான் வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்டாக்ஸ் வந்து போடுறோம். ஸோ ஃபங்ஷனு நான் அதுக்குள்ள வந்து என்னோட இது பிராக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஃபங்ஷன் கால வந்து எக்ஸிக்யூட் பண்ணி விடுறேன். ஸோ ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் லோக்கல் வேர் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஐ எம் அ லோக்கல் வேரியபிள். ஐ எம் அ லோக்கல் வேரியபிள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கன்சோல் வந்து போடுறேன். ஸோ 2 கன்சோல் போடுறேன். ஸோ இந்த 2 கன்சோல்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட குளோபல் வேர் இருக்குல்ல, அத வந்து கன்சோல் பண்ணி விடுறேன். ஸோ செகண்டா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லோக்கல் வேர வந்து கன்சோல் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஐ எம் லோக்கல் வேரியபிள் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. ஸோ 2மே நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை தான் நான் வந்து சொன்னேன். குளோபலா நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆனா இப்ப லோக்கல் வேரியபிள் இருக்குல்ல, இது வந்து இதோட பிரைவேட் ஸ்கோப். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக் ஆஃப் லோக்கல் வேர் இருக்குல்ல. ஸோ இப்ப இந்த லோக்கல் வேர எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு லோக்கல் வேரே வந்து இல்ல அப்படி அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து அன்டிஃபைன்டா வந்து இருக்குன்றத. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட அந்த நேம் ஸ்பேஸ் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இந்த லோக்கல் வேரியபிள் வந்து கான்ஃபிளிக்டே ஆகாது வெளியில இருக்கிறதோட. ஸோ அதனால எனக்கு வந்து இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே கிடையாது. என்னால ES6ஓட அந்த ஆரோ ஃபங்ஷன்ஸ் இருக்குல்ல, அத வச்சுமே வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். அதையுமே நான் வந்து எப்படி அப்படின்றத வந்து காட்டிடுறேன். ஸோ நான் இந்த வந்து ஃபங்ஷன்றது இருக்குல்ல, ஸோ இத வந்து தூக்கிடுறேன். ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா வந்து நம்ம போயிரலாம். ஸோ இந்த லோக்கல் வேர்ன்றது தேவையில்ல. ஸோ இதுவுமே வந்து எனக்கு தேவையில்ல. இதுவும் தேவையில்ல. ஸோ இந்த லோக்கல் வேர்க்கு பதிலா ஆரோ ஃபங்ஷன் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்க என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ ஆரோ ஃபங்ஷன் எக்ஸாம்பிள் அப்படின்றது எனக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து என்னால வந்து ஐஏஎஃப்இ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த ரியல் வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாடியூலை கிரியேட் பண்றதுக்கோ, இல்லை வந்து அந்த ஃபங்க்ஷன் என்கேப்சுலேட் பண்றதுக்கோ, ஸோ இல்லை வந்து ஹோஸ்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கோ, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜரா இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டா வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். மத்த எந்த டைமும் தேவையில்ல. உடனே இது நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் வந்து இது வந்து என்னன்னா, அந்த குளோபல் ஸ்பேஸ்ல இருந்து வந்து புரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்கேப்சுலேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைம் தான் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஒரே ஒரு டைம் தான் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் ஸ்பேஸோட வந்து பொல்யூட் ஆகாது. அதாவது கான்ஃப்ளிக்ட் நடக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒண்ணு ஒரு ஒரு இடத்துல வச்சிருப்போம். ஸோ இதே இந்த வேரியபிள் நேம் போட்டாலும் அது வந்து எதுவுமே நடக்காது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிகினரா யாராவது வந்து இந்த கோட படிக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளா நான் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு என்னன்னே புரியாது. ஸோ நான் அவங்க வந்து ஃபங்ஷன்ஸ், ஆரோ ஃபங்ஷன்ஸ் இப்படிதான் வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ பிகினரா வரப்போ இது வந்து கண்டிப்பா வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஒரு அன்யூசுவல் சின்டாக்ஸா வந்து இருக்கும். ஸோ இத ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா ரீயூஸே பண்ண முடியாது. ஏன்னா இது உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுனால நம்மளால மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது.
ஸோ இதுதான் வந்து ஐஏஎஃப்இக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.